பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிழல் நிதிநிலை அறிக்கை மற்றும் நிழல் வேளாண் நிதிநிலை அறிக்கை. அதனால கேட்பீங்க, என்னடா நிழல் நிதிநிலை அறிக்கைனா என்ன, நிழல் வேளாண் நிதிநிலை அறிக்கை என்றால் என்ன? அதாவது ஆங்கிலத்தில் ஷேடோ அக்ரிகல்ச்சரல் பட்ஜெட், ஷேடோ பட்ஜெட். அது என்னது ஷேடோ பட்ஜெட்? நேற்று தமிழக அரசு நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்தார்கள். இன்று தமிழக அரசு வேளாண் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்திருக்கின்றார்கள். நாம் 10 நாட்களுக்கு முன்பு நிழல் வேளாண் நிதிநிலை அறிக்கை நாம் தாக்கல் செய்தோம். ஒரு வாரத்திற்கு முன்பு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிழல் நிதிநிலை அறிக்கையை நாங்கள் தாக்கல் செய்தோம். ஒரு சில பேருக்கு புரிதல் இருக்கும், என்ன ஷேடோ பட்ஜெட்னா என்ன? முதல்ல, அதாவது மேற்கத்திய நாடுகளில், குறிப்பாக இங்கிலாந்து நாட்டில் ஆளும் கட்சி எதிர்கட்சி இருக்கும். யார் எதிர்கட்சி இருக்கின்றார்களோ அவர்கள் நிழல் அமைச்சரவையை அவர்களுக்குள் உருவாக்குவார்கள், அறிவிப்பார்கள். அதாவது ஷேடோ கேபினெட் என்று சொல்வார்கள். எதிர்கட்சி தலைவர் யாருன்னா ஷேடோ பிரைம் மினிஸ்டர் அங்க அந்த நாட்டில். அதுல எதிர்கட்சியில் ஒரு எம்பி ஷேடோ ஃபைனான்ஸ் மினிஸ்டர், இன்னொரு எம்பி ஷேடோ ஹெல்த் மினிஸ்டர், இன்னொரு எம்பி ஷேடோ என்வாயர்மெண்ட் மினிஸ்டர்னு என்னென்ன அமைச்சர்கள் நிஜமாக இருக்கிறாங்களோ அதற்கு நிழல் அமைச்சர்கள் எதிர்கட்சியில நியமனம் அவர்களுக்குள் செய்வார்கள். அப்படிப்பட்ட எதிர்கட்சியில அந்த ஷேடோ கேபினெட் அவங்க ஒரு பட்ஜெட்டை போடுவாங்க தனியா. அந்த பட்ஜெட்டை போடுவதற்கு அங்க இருக்கின்ற அதிகாரிகள் இருக்கின்றார்கள், அவர்கள் முழு ஒத்துழைப்பு தருவார்கள். நம்பூர் மாதிரிலாம் கிடையாது. அந்த அதிகாரிகள் அந்த ஷேடோ கேபினெட் ஷேடோ பட்ஜெட்டை போடணும்னா இவங்க அதிகாரிகளை அணுகினார்கள் என்றால் அதிகாரிகள் அத்தனை விவரங்களும் புள்ளி விவரங்களும் கொடுக்கணும். அப்படி கொடுத்து ஆளும் கட்சி பட்ஜெட்டை போடுவதற்கு 10 நாட்களோ 20 நாட்களுக்கு முன்பு எதிர்கட்சி அவர்கள் ஒரு பட்ஜெட்டை போடுவார்கள். அந்த பட்ஜெட் தான் ஷேடோ பட்ஜெட். அதே போன்றுதான் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் இன்று பாட்டாளி மக்கள் கட்சிக்கு முதலாக 2001 21 சட்டமன்ற உறுப்பினர்கள் நமக்கு இருந்தது. அந்த 21 சட்டமன்ற உறுப்பினர்களும் ஐயா அவர்கள், சரி நீ தான் ஷேடோ சீஃப் மினிஸ்டர், இதான் ஷேடோ ஹெல்த் மினிஸ்டர், ஷேடோ ஃபைனான்ஸ் மினிஸ்டர், நிதி அமைச்சர், இப்படி எல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று போட்டு அன்றிலிருந்து இன்று வரை தொடர்ந்து ஆண்டுதோறும் பாட்டாளி மக்கள் கட்சியுடன் நிழல் நிதிநிலை அறிக்கை வெளியிட்டு வருகின்றோம். இந்த ஆண்டு நாங்கள் வெளியிட்டது 23வது நிழல் நிதிநிலை அறிக்கை. 23 ஆண்டு காலம் ஒரு கட்சி நிழல் நிதிநிலை அறிக்கை வெளியிடுவது என்றால் இந்தியாவிலே ஒரே கட்சி. அந்த கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி, நாங்க மட்டும்தான். அதன் பிறகு ஐயாவுக்கு ஒரு யோசனை, சரி நிழல் நிதிநிலை அறிக்கை வெளியிடுறோமே, இன்னைக்கு நம்மை வாழ வைப்பது யாரு? நம்முடைய கடவுள் யாரு? விவசாயிகள். சென்னை வாசிகள் கிட்டத்தட்ட 1,02,00,000 பேர் நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க சென்னையில. அங்க விவசாயிகள் சேத்துல கால் வைக்கலனா நீங்க சோத்துல கைய வைக்க முடியாது, சோறு கிடைக்காது உங்களுக்கு. இப்ப இருக்கின்ற அரசாங்கம் அவர்கள் விவசாயம்னா என்னன்னு கூட தெரியாத நிலையில இருக்கிறாங்க. ஐயா பிறகு ஏன் வேளாண் துறைக்கு தனியாக ஒரு நிதிநிலை அறிக்கை ஏன் வெளியிடக்கூடாது? ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் 2/3 பங்கு மக்கள் விவசாயிகள், 2/3 பங்கு. அவர்களுக்கு ஏன் ஒரு பட்ஜெட்டை வெளியிடக்கூடாது என்று ஐயா அவர்கள் முதலாக நிழல் வேளாண் அறிக்கையை 18 ஆண்டுகளுக்கு முன்பு வெளியிட்டார். இப்போ இன்னைக்கு கடந்த 10 நாட்களுக்கு முன்பு நாம் வெளியிட்டது 18வது நிழல் வேளாண் நிதிநிலை அறிக்கை வெளியிட்டோம். 18 ஆண்டு காலமாக ஷேடோ அக்ரிகல்ச்சரல் பட்ஜெட்டை நாங்கள் வெளியிட்டு இருக்கிறோம். இது இந்தியாவில் யாரும் செய்யாதது, தமிழ்நாட்டில் தொடர்ந்து செய்து வருகின்றோம். இதுதான் நிழல் வேளாண் நிதிநிலை அறிக்கை 10 நாட்களுக்கு முன்பு வெளியிட்டது. இது ஒரு வாரத்திற்கு முன்பு நிழல் நிதிநிலை அறிக்கை வெளியிட்டிருக்கின்றோம்.
இது தமிழ்நாடு போடுற பட்ஜெட்டோட சூப்பர் பட்ஜெட். இது போன்ற ஆவணங்கள் தமிழ்நாட்டில் 100க்கும் மேற்பட்ட ஆவணங்களை பாட்டாளி மக்கள் கட்சி வெளியிட்டிருக்கிறது. அதாவது more than 100 documents for the welfare of Tamil Nadu and India we have produced. பாட்டாளி மக்கள் கட்சி has produced 100க்கும் மேற்பட்ட ஆவணங்கள். நான் கேட்கிறேன், இன்னைக்கு தமிழ்நாட்டில் எங்களை தவிர வேற ஏதாவது ஒரு கட்சி ஒரு ஆவணம் வெளியிட்டது ஏதாவது சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஆவணம் தமிழ்நாட்டினுடைய நிலை இல்ல, தமிழ்நாட்டுடைய சுற்றுச்சூழல், தமிழ்நாட்டுடைய நீர் மேலாண்மை, தமிழ்நாட்டுடைய கல்வி நிலை, சுகாதார நிலை, மருத்துவ நிலை, விவசாய நிலை, எந்த பிரச்சனையாவது ஏதாவது ஒரு கட்சி ஒரு ஆவணம் வெளியிட்டு இருக்கிறதா? 10 ஆண்டுகளுக்கு முன்பு உங்களை சென்னை வாசிகளை சுத்தி சுத்தி வந்தனே. எதுக்கு வந்தேன்? ஒரு முறை நாம் விரும்பும் சென்னை என்ற ஒரு ஆவணம். நாம் விரும்பும் சென்னை. அந்த ஆவணம் எப்படி தயார் செய்தோம் தெரியுமா? ஒவ்வொரு பகுதிக்கு சென்று அங்கே தெருவில் நிற்கின்ற மக்கள், பொதுமக்கள், பொதுவானவர்கள், இளைஞர்கள், பெண்கள், முதியவர்கள் எல்லாம் சேர்த்து, சரி அம்மா நீங்க விரும்புற சென்னை என்ன சென்னைம்மா? ஒவ்வொரு கருத்தையும் கேட்டோம். ஒரு அம்மா சொல்லுவாங்க, பூ விற்கிற அம்மா. ஏங்க ஏன் நான் கிட்டத்தட்ட 60 வருஷமா இங்க வாழ்ந்துட்டு இருக்கிறேன், எனக்கு 40 வருஷத்துக்கு முன்பு இந்த சென்னை தான் வேணும். ஏமா இப்ப வேண்டாமாமா? இப்பதாமா உயரமா பில்டிங் வருது, கரண்ட் வருது, அது வருது, அதெல்லாம் வேணாம். என்ன வந்தாலும் இந்த கொசு தொல்லை, இந்த சாக்கடை தொல்லை அப்படிதான் இருக்குது. குடிக்கிறது தண்ணி கிடையாது. மழை வந்ததுன்னா நாங்க எங்கேயாவது வெளியில ஏறணும். அப்போ இதெல்லாம் பிரச்சனையே இல்லைங்க ஐயா எங்களுக்கு. அப்போ நேரம் கூவம் இருக்கு, கூவம் ஆத்துல போயிட்டு நாங்க தண்ணியை குடிப்போம். எப்போ 40 ஆண்டுகளுக்கு முன்பு அவங்க சொல்றது. பக்கத்துல ஆத்துல எங்க வேணா போலாம், குளிக்கலாம், தண்ணியை குடிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஆனா இங்க இன்னைக்கு எல்லாத்தையும் கெடுத்துட்டாங்க. இவங்க எல்லாத்தையும் கெடுத்துட்டாங்க. இப்படி எல்லாம் ஒவ்வொருவரும் பேட்டு பார்த்து ஒரு ஆவணத்தை தயார் செய்து நாம் விரும்பும் சென்னை, இதை அரசுக்கும் கொடுத்தோம், உங்களுக்கும் கொடுத்தோம். அந்த ஆவணத்தை அரசாங்கம் செயல்படுத்தி இருந்தால் இன்னைக்கு சென்னைனா மிகப்பெரிய மாநகராட்சியாக உருவாக்கி, மிக சிறந்த மாநகராட்சி, உலகத்தில் மிகப்பெரிய ஒரு நகரமாக உருவாக்கி இருக்கு. ஆனா இல்லை, சிங்கார சென்னை பேர் தான் மாத்திட்டு இருக்கிறாங்க. எழில்மிகு சென்னை, சிங்கார சென்னை எல்லாம். ஆனா சென்னை வாழ தகுதியற்ற ஒரு நகரமாக மாறிக்கொண்டிருக்கிறது. வாழ தகுதியற்ற நகரம், மோசமா போயிட்டு இருக்கு. சென்னையில ஒரு மழை பெஞ்சதுன்னா அதிகாரிகள் என்ன பண்றாங்க? அமைச்சர் அதிகாரிகளையும் அமைச்சர் போன் பண்றார். யாருக்கு? அதிகாரிக்கு, கமிஷனருக்கு போன் பண்றார். ஒரு மழை பெஞ்சுன்னா, சென்னையில் மழை பெஞ்சுன்னா அமைச்சர், கமிஷனர் அந்த போட்லாம் ரெடி பண்ணிடுங்க. என்ன போட்டு? படகு. தலையெழுத்து, நம்ம தலையெழுத்து இவங்கெல்லாம் ஆண்டுட்டு இருக்கிறானுங்க. மழை பெஞ்சதுன்னா போட்டு ரெடி பண்ணுங்க. எங்க? சென்னையில. 60 வருஷம் என்னத்தையா? சொல்ல முடியாதெல்லாம் என்னத்தையா பண்ணிட்டு இருந்தீங்க? 60 ஆண்டு காலமாக மாறி மாறி ஆட்சி செஞ்சுட்டு வர்றீங்களே. 60 ஆண்டு காலம் நீங்க சென்னைக்கு என்னையா பண்ணீங்க? என்ன கட்டமைப்பு பண்ணீங்க? என்ன அடிப்படை வசதிகள் பண்ணீங்க? நீங்க ஒழுங்கா செஞ்சிருந்தா, உங்க வேலையை ஒழுங்கா பண்ணியிருந்தா, இந்நேரம் எவ்வளோ மழை பெஞ்சாலும் அது தானா வடிஞ்சு போய், வடியெடுத்து மட்டும் இல்லை, அந்த தண்ணியை சேமிக்கலாம் இல்லையா? தண்ணியை சேமிக்கலாம் இல்லையா? 1050 மில்லிமீட்டர் சென்னையில மழை பெய்யுது ஆண்டுதோறும். அந்த 1050 மில்லிமீட்டர்ல கிட்டத்தட்ட 900 மில்லிமீட்டர் எங்க போகுது? கடலுக்கு போகுது. அதன் பிறகு நீ என்ன பண்ற? நீ அதிபுத்திசாலி இல்ல. நீ அதிபுத்திசாலி என்ன பண்றாங்க இவங்க? மழை பெய்யுது, அதை கடல்ல விட்டுட்டு பிறகு கடல்ல இருந்து தண்ணி எடுக்கிறாங்களாம். அதுக்கு ஒரு 30,000 கோடி. எவ்வளவு புத்திசாலிங்க இல்ல? இருக்கிற தண்ணியை விட்டுடுவாங்களாம். அதுக்கப்புறம் செலவு பண்ணி கடல்ல இருந்து டீசாலினேஷன் பிளான்ட், அதுக்கு செலவு பண்ணி அதுக்கு 1000-2000 கோடி ஆண்டுதோறும். எல்லாம் துட்டு தான், காசு தான், டப்பு தான். ஆக இது சென்னைக்கு எவ்வளோ செய்யலாம். பக்கத்துல கோயம்பேடு பேருந்து நிலையம். நான் கூட வந்தேன். கையெழுத்து இயக்கத்தை தொடங்கணும், இங்கே தான் தொடங்கணும், பக்கத்து தெருவில் தான் தொடங்கணும். எது என்ன கையெழுத்து இயக்கம்?
கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் 65 ஏக்கர் மொத்தத்தில் இருக்கு, எல்லாமே சேர்த்து கீர்த்து பக்கம் எல்லாம் இருக்குது. ஏன்னா இந்த பேருந்து நிலையம் கிளம்பாக்கத்துக்கு போயிடுச்சு, அங்க வண்டலூர் பக்கத்துல. இங்க ஒரு இருக்கு போக்குவரத்து மெட்ரோ மட்டும்தான் இருக்கு, அதுவும் இன்னும் கொஞ்ச நாள்ல மாத்திடலாம். அந்த 65 ஏக்கர்ல ஒரு பசுமை பூங்கா கொண்டு வர வேண்டும் என பாட்டாளி மக்கள் கட்சியுடைய கோரிக்கை. இப்படிலாம் நினைக்கிறோம் பாரு, எப்படிலாம் யோசிக்கிறோம் பாரு. என்ன யோசித்து என்ன பிரயோஜனம்? நீங்க யோசிக்கணும், மக்கள் யோசிக்கணும். ஆனா பேசுறது மட்டும் அன்புமணி டாக்டர்டா, படிச்சவன்டா, நல்லா பேசுறான்டா, ஒரு நல்ல பையன், நல்ல ஒரு டீசென்டான, என்ன பிரயோஜனம் பேசி? ஓட்டு போடணும்ல, ஓட்டு போடணும்ல. என்ன நடக்குதுன்னு தெரியாதவங்களுக்கெல்லாம் நீங்க ஓட்டு போட்டுட்டு இருக்கீங்க. உங்க தலையெழுத்து மாத்த முடியும், அப்படித்தான். உங்க தலையெழுத்து அப்படித்தான். நீங்க அனுபவிக்கணும்னு இருந்ததுன்னா உங்க தலையெழுத்து யாரால மாத்த முடியாது. மாத்தலாம், நீங்க நினைச்சா மாத்தலாம், நீங்க நினைச்சா மாத்தலாம். இந்த பூங்கா 65 ஏக்கர்ல ஒரு பூங்கா அமைச்சா கிட்டத்தட்ட இங்க இருக்கிற 10 லட்சம் பேர் பயன்பெறுவார்கள். 10 லட்சம் பேர் நடைபயணம், இந்த பயிற்சி அந்த பயிற்சி. இப்ப எங்க போறாங்க? மெரினா பீச்சுக்கு நீங்க இன்னைக்கு போங்க, சனிக்கிழமை இன்னைக்கு போங்க, ராத்திரி சாயங்காலம் போங்க, கூட்டம். இடம் இல்லைங்க, இடமே இல்லைங்க. உடல் பருமன்ல இருந்து நீரிழிவு நோயில இருந்து, ரத்த கொதிப்புல இருந்து, ரத்த அழுத்தத்துல இருந்து, மன அழுத்தத்துல இருந்து எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு. ஒரு நிம்மதியாக ஒரு குடும்பத்துல பக்கத்துல போய் எங்கேயாவது உட்காந்துக்கிட்டு பேச முடியுமா? எதுவுமே இல்லை. எங்க பார்த்தாலும் சாக்கடையா, போக்குவரத்தும், அதுவும் எங்க இல்லை. மற்ற மாநிலங்கள்ல, மற்ற நகரங்கள் எல்லாம் எவ்வளவு அழகான பூங்காக்கள், பெரிய பெரிய பூங்காக்கள். சென்னையில எவ்வளவு தெரியுமா? செம்மொழி பூங்கா தான் சென்னையில பெரிய பூங்கா. எத்தனை ஏக்கர் தெரியுமா? அது 19 ஏக்கர். பெங்களூர் போங்க, சிம்ஸ் பார்க், கப்பன் பார்க் 240 ஏக்கர், 300 ஏக்கர். டெல்லியில மெஹரோலி பார்க் 400 ஏக்கர். லோதி பார்க் 240 ஏக்கர். வெளிநாடுகளில் போனீங்கன்னா நியூயார்க்ல சென்ட்ரல் பார்க் 880 ஏக்கர், 870 ஏக்கர். லண்டன்ல ஹைட் பார்க் 400 ஏக்கர். இதெல்லாம் அவ்வளோ அழகா இருக்கு. இதுதான் கேட்டோம், 65 ஏக்கர்ல ஒரு பார்க் கொண்டு வானா. நாங்க லூலு மால், லாலு மால், லூலு மால், லூலு மால் எந்த லூவும் கிடையாது, விட போறது கிடையாது. எங்களுக்கெல்லாம் மாலும் வேணாம், எனக்கு கன்றாவையும் வேணாம். எங்களுக்கு வேண்டியது அங்கே பார்க். அதை மீறி ஏதாவது கொண்டு வந்தீங்கன்னா அவ்வளோதான், நான் என்ன பண்ணுறோன்னு பார்த்துக்கோ.